நம்ம ஃபோனில் உள்ள இந்த யூடியூப் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கேருந்து வந்து நம்ம யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த வீடியோவில் யூடியூப் சேனல் எப்படி நம்ம ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப்லேருந்து காசை வந்து நம்ம எப்படி பேங்க்குக்கு எடுத்துன்னு வரது என்பதை பற்றி வீடியோ கடைசியில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால் மிஸ் பண்ண வீடியோவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், தெளிவாக உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லித்தரேன். இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு புது இமெயில் ஐடியிலேருந்து கிரியேட் பண்ணுங்கள். ஆனால் வந்து புது இமெயில் ஐடியிலேருந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நீங்கள் அந்த புது இமெயிலேருந்து யூடியூப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 to 3 வீக்ஸ், அதாவது 2லேருந்து 3 வாரம் நீங்கள் வந்து அந்த புது யூடியூப் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் போட போகிறீங்களோ அந்த மாதிரி வீடியோஸை சர்ச் பண்ணி நிறையா பார்த்துனே இருங்க. அதுக்கப்புறம் லைக் கொடுங்க, இல்லாட்டா வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுடைய புது சேனலில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் வந்து அந்த சேனலை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ண வச்சுருங்க. அப்போ தான் வந்து யூடியூப்புக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு நம்மள மாதிரி ஆளுங்க தான் இந்த யூடியூப்பை வந்து ரன் பண்ணுறாங்க. இவங்க வந்து சேனல் கிரியேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு யூடியூப்புக்கும் வந்து அல்காரிதத்துக்கும் வந்து புரியும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரோபோட்டிக் மூலமாகவே எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து ஏஐ மூலமாகவே யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு எல்லாத்தையும் வந்து மிஷினரி மூலமாக பண்ணுறதால நீங்கள் வந்து இது மாதிரி மேலூராக நீங்கள் தான் ஒரு தனியான ஒரு ஆள் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்புக்கு புரிகிற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக வீடியோ போட உங்களுடைய வீடியோ வந்து ரேங்கிங்கில் வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. இது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க சொல்லியிருக்கிறாங்க, அதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரி, இப்போ வாங்க யூடியூப் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஒரு யூன்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள் கீழே, அந்த யூ மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் வந்து இங்கே சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணுறேன், இங்கே ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது S23. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நீங்கள் வேணா கூட செக் பண்ணி பார்க்கலாம். மைக் வந்து டிஜே யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வேணா கூட இங்கே ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்விட்ச் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் அக்கௌண்ட்டில் வந்து கொடுக்குறோம். கொடுத்துட்டு இங்கே நிறைய இமெயில் ஐடி காமிக்கும். இப்போ நம்ம புதுசாக ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ப்ளஸ் மார்க் தெரிஞ்சு பாருங்கள். இந்த ப்ளஸ் மார்க் மேலே நம்ம இப்படி கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி சிம்பிளான ஒரு இன்டர்ஃபேஸ் வருது. நீங்கள் வந்து ஏதாவது லாக் கிக் போட்டு வச்சிருந்தீங்கன்னா லாக் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. லாக் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி காமிக்கும். இப்போ வந்து இங்கே கிரியேட் அக்கௌண்ட் சொல்லிட்டு காமிக்கும் பார்த்தீங்களா, அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஃபார் பர்சனல் யூஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அது மேலே கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட் நேம் செகண்ட் நேம் வந்து கொடுத்துங்க. நான் வந்து ஒரு ஃபஸ்ட் நேம் வந்து ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிறேன். இது மாதிரி நான் ஒரு நேம் கொடுத்துட்டேன். நேம் கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்கும். நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் நீங்கள் ஆனா பெண்ணா இல்லாட்டா வந்து டிரான்ஸ்ஜெண்டரா அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்ம நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகுது. இங்கே வந்து நம்மளுக்கு இமெயில் ஐடியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. இது வந்து சேனல் பேர் இல்லை, இது வந்து இமெயில் ஐடி பேர். அதனால் வந்து நம்ம சேனல் பேரை எங்கே கிரியேட் பண்ணதுன்னு சொல்லிட்டு முன்னாடி பார்க்கலாம். இப்போ இமெயில் ஐடி நம்ம கிரியேட் பண்ணுறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுது, 2 இமெயில் ஐடி வந்து சஜஸ்ட் பண்ணுது. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் யுவர் ஓன் இமெயில் அட்ரஸ்னு சொல்லிட்டு காமிக்குது பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு நம்மளே வந்து புதுசாக ஒரு இமெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணுறோம். அதனால் நம்மளே சொந்தமாக ஒரு பேரை வந்து கொடுத்து பார்க்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு இமெயில் ஐடி நம்ம கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுடைய இமெயில் ஐடி பேரை வந்து எடுக்க மாட்டேங்குது. ஏன்னா அதாவது ஆல்ரெடி யாரோ யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது நம்பர் கொடுத்துட்டு இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய இமெயில் ஐடியை வந்து எடுத்துக்கிச்சு. இதை வந்து ஒரு பேப்பரில் டைரியில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க போகிற பாஸ்வேர்டு ரெண்டுத்தையும் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுடைய ஃபோன் வந்து காணாமல் போயிடுச்சு, இல்லாட்டா வந்து கெட்டு போயிடுச்சு, எங்கேயாவது வந்து கம்ப்யூட்டரில் நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்க, இல்லாட்டா வந்து உங்களுக்கு லாக் அவுட் ஆகிடுச்சு, திருப்பி லாகின் பண்ணணும். இந்த மாதிரி நேரத்தில் வந்து உங்களுக்கு இந்த இமெயில் ஐடி அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். அதனால் வந்து நீங்கள் இதை ஒரு டைரியில் வந்து இப்போ வந்து எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இங்கே வந்து பாஸ்வேர்டு எப்படி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து உங்கள் சைடில் தெரிஞ்சு பார்த்தீங்களா சாம்பிள், அது மாதிரி டாலர் சிம்பிள், @ நம்பரு, பெரிய லெட்டரு சின்ன லெட்டர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணி போட்டுக்கோங்க. அது மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோங்க, நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது சூப்பரான ஒரு இமெயில் ஐடி வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு எஸ் ஐ எம் இன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி உள்ளே போய்டும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே இது மாதிரி நம்மளது வந்து அக்ரின்னு சொல்லிட்டு கேட்கும். நம்ம வந்து அக்ரி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து நம்மளுடைய இமெயில் ஐடி வந்து கிரியேட் ஆயிடுச்சு. பாருங்கள், சிம்பிளாக வந்து கிரியேட் ஆகினுக்குது. இது மாதிரி கிரியேட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது எங்கள் சைடில் தெரிந்து பாருங்கள், புதுசாக நம்ம கிரியேட் பண்ணது பெல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது, யூன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூ மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஸ்விட்ச் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஸ்விட்ச் அக்கௌண்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணினா இங்கே வந்து நம்மளுடைய புது சேனல் வந்து இங்கே காமிக்கும். இந்த புது சேனல் மேலே நம்ம இப்படி கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புது சேனலுக்கு வந்து மாறிடும். சைடில் பாருங்கள் அந்த யூ பட்டன் வந்து காமிக்குது. இந்த யூ பட்டன் மேலே அப்படி கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் சேனல்னு சொல்லிட்டு காமிக்குது. இந்த கிரியேட் சேனல் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம்.
கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இது மாதிரி சிம்பிளாக ஒரு ஆப்ஷன் காமிக்குது பார்த்தீங்களா, இங்கே பிக்சரை வந்து ஆட் பண்ண சொல்லி கேட்குது. இது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே கேலரி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கேலரிக்கு போய்ங்க. கேலரியில் போய்ட்டு தற்சமயத்துக்கு ஏதோ ஒரு இமேஜை வந்து நான் இப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம சேவ் அஸ் பிக்சர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா இங்கே வந்து நம்முடைய லோகோ வந்து கிரியேட் ஆகிடும். லோகோ கிரியேட் பண்ணது எப்படின்னு சொல்லிட்டு தெரியலனா நம்மளுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துக்கிறேன். அதில் போய்ட்டு நீங்கள் லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறது, பேனர் எப்படி கிரியேட் பண்ணுறது, எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்போ வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு முதல்ல ப்ரொஃபைல் பிக்சர் வந்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் நேம் வந்து இதுவே இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா நம்ம நேம் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த நேம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துனுக்குது. உங்களுக்கு அந்த நேம் பிடிக்கல அப்படின்னா இந்த பென்னு மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் நேமை வந்து மாற்றிக்கலாம். இப்போ ஹேண்டலும் அதே மாதிரி ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வந்து B9Y அப்படின்னு கொடுத்துக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், இது மாதிரி இப்படி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இங்கே தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பார்க்கலாம். இப்போ இங்கே எடுத்துக்கிச்சு. சைடில் பாருங்கள் அந்த க்ரீன் கலர் சிம்பிள் வருது. இது மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுடைய ஹேண்டில் வந்து எடுத்துக்கிச்சு. இந்த ஹேண்டில் எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாருக்காவது மெசேஜ் பண்ணுறீங்க, இல்லாட்டா வந்து யாரோ உங்களை மென்ஷன் பண்ண போகிறாங்க, அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த ஹேண்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ஹேண்டில் வந்து கரெக்டாக பேர் வச்சு ரெடி பண்ணிக்கங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் இங்கே கிரியேட் சேனல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிது பாருங்கள். இந்த கிரியேட் சேனல் மேலே இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேருந்தே வந்து கிரியேட் வந்து சேனல் ஆகும். இங்கே பாருங்கள், திஸ் நேம் cannot be used for your யூடியூப் சேனல், ட்ரை அகைன் வித் a டிஃப்ரெண்ட் நேம். அதாவது நீங்கள் வந்து இந்த நேமை யூடியூப்புக்கு யூஸ் பண்ண முடியாது, வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இது மாதிரி கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். கொடுத்துட்டு இங்கே சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ கிரியேட் சேனல் சொல்லிட்டு கொடுத்து பார்க்கலாம். இப்போ நான் கிரியேட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ இது லோட் ஆகுது. இப்போ ஒன்று முழுசாக கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய பேர் வந்து யூடியூப்பில் எடுக்காது ஒரு சில நேரத்தில். அப்போ நீங்கள் புதுசாக வந்து கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்மளது வந்து சேனல் வந்து இங்கே கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே வியூ சேனல்னு சொல்லிட்டு காமிக்குது பாருங்க. இந்த வியூ சேனல் மேலே இப்படி கிளிக் பண்ணுங்கள். வியூ சேனல் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து சிம்பிளாக வந்து நம்மளது யூடியூப் சேனல் வந்து கிரியேட் ஆகிருக்குது. கிரியேட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென் சிம்பிள் தெரிஞ்சு பாருங்கள். இந்த பென் சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து டிஸ்கிரிப்ஷன், அதாவது உங்களுடைய சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன், உங்கள் சேனலில் வந்து என்ன மாதிரி வீடியோஸ் போட போகிறீங்க, உங்கள் சேனல் எதை பற்றினது போன்ற டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களது பின்னாடி வந்து பேனர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுக்கிறேன். இங்கே வந்து நீங்கள் பேனரை வந்து செட் பண்ணிக்கலாம். இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேனர் செட் பண்ணிக்கலாம். இங்கே பென் சிம்பிள் தெரிஞ்சு பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கேமரா சிம்பிள், இது மேலே கிளிக் பண்ணி நீங்கள் பேனரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி சிம்பிளாக ஆயிடுச்சிங்களா. ஆனதுக்கப்புறம் இங்கே அனலைஸ் பட்டன் காமிக்குது பாருங்கள். இந்த அனலைஸ் பட்டன் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து இனிமேல் நீங்கள் வீடியோ போடுற எல்லா விஷயம் வந்து இங்கே அனலைஸில் வந்து காமிக்க ஆரம்பிக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இது இவ்வளோ முடியல, இனிமேல் தான் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா தெரியுது. அதில் வந்து A to Z செட்டிங்ஸ், அதாவது நீங்கள் எப்படி இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து கூகுள் குரோமில் போய்ட்டு செட்டிங்ஸில் நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்குது. அந்த சேஞ்சஸ் எல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மேலே தெரியுது பார்த்தீங்களா சைடில், அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு யூடியூப்லேருந்து உங்களுக்கு பேங்க்குக்கு எப்படி காசு வரும் என்ற விஷயத்தை வந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து செகண்ட் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அது மாதிரி சொல்லியிருக்கிறேன். ரெண்டுத்தையும் வந்து மிஸ் பண்ணாமல் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்குங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த சேனல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா விஷயமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். கீழே வந்து பிளேலிஸ்ட் கொடுத்துக்கிறேன் யூடியூப் முழுசாக வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி. இந்த வீடியோவில் சாம்சங் S23 யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் S23. மைக்கு இந்த DJI மைக்கு இந்த DJI. ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.